அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களுக்கு 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலனானது பொருந்தும். விளம்பு வருஷம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்ப மாதத்திலே வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்று பிறந்தவர்கள், இது ராசிக்கு. ஆனால் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? கிருத்திகை 2 பாதங்கள், ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியெல்லாம் ஒருத்தர் வேறு வேறு. கிருத்திகைக்கு சூரியன், ரோகிணிக்கு சந்திரன், மிருகசீரத்துக்கு செவ்வாய். அப்போ என்ன, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்துங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். 10ஆவதுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். இந்த 4 சேர்ந்து இந்த 4ல் எது சிறப்பு அப்படின்னா, ராசிக்கு சந்திரன் உச்சாதிபதி, சூரியன் 4ஆவது அதிபதி, செவ்வாய் 12ஆம் அதிபதி. இதெல்லாம் அதிபதி சொல்கிறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு, அவ்வளோதான். ஆனால் மெயின் என்ன விஷயம் அப்படின்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய் அந்த கிரகத்தினுடைய அந்த தசாபுத்தியிலே பிறந்த அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் அதிபதி 10வது இடத்துலையும், செவ்வாய் மாத ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியை கடந்து போகிறதுலையும், செவ்வாய் இந்த மாதம் பூரா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதும், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் அங்கே உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து மாசி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கேது அந்த இடத்துல சேர்றது. அஷ்டம அதிபதிகள் அப்போ யார்? 3 பேர். அஷ்டமத்தில் யார் யார் இருக்காங்க? சுக்கிரன், சனி, கேது. இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்துறாங்க. அது ஒரு பகுதி. புதன் 10ஆம் இடத்துல இருக்குது, சூரியன் 10ஆம் இடத்துல இருக்குது, ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ரிஷபராசிக்கு என்ன பண்ணும்? உங்கள் ராசிக்கு ஒரு சம நோக்குள்ள ஒரு கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக எதிர்ப்பாகவும் இருக்கும், நல்லதும் பண்ணக்கூடிய கிரகம்னு எடுத்தால் குரு. அவர் ஒன்று நல்ல இடத்துல இருக்கார். அவரும் இந்த மாதம் எங்கே போகிறார் அப்படின்னா, அதிசாரமாக அவரும் 8ஆம் இடத்துல போய் சேர்ந்துடுறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சாதாரணமாக சொல்லலாம். கொஞ்சம் மைல்டாக வச்சுங்க. ஏன்னா அவங்க ராசியாதிபதி அந்த இடத்துல போகிறதுனால அது ஒரு பரிகாரம். 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மறைவு இல்லை அப்படின்னு ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள் சொன்னாலும், அவர் சனியோடு சேரும்போது சனியினுடைய பலனையும் சேர்த்து அவர் கொஞ்சம் குறைப்பார். அதாவது கெட்ட பலனை கொஞ்சம் குறைச்சிடுவார். அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் உண்டு. உங்களுக்கு 4ஆவது அதிபதியான சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பவர். அதனால் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அது ஆசிரியர் உத்தியோகம், அரசாங்க அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகம், தனியார் துறையில், கணக்குத்துறையில், ஆடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உத்தியோகம், வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு, வக்கீல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு அந்த மாதம் நல்ல ஒரு தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கக்கூடியது. இந்த வாய் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். அதே போல் மருத்துவத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மருத்துவத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, கல்வி, அறிவியல்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா படிக்கக்கூடிய அந்த திறமையானது இருக்கும். அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும், தனியார் உத்தியோகமும் கிடைக்கும். வேலைக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் வராது. இன்டர்வியூலாம் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன்லாம் போட்டிங்கன்னா இன்டர்வியூ கிடைக்கும். இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில். ஆனால் கொஞ்சம் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வரும். பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும். ஃபைனான்ஸு தொழில் பண்ணக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல மாதம் அல்ல. தொழில் நல்லாயிருக்கும், இந்த மாதம் கையிலேருந்து அப்படியே சரசரசன்னு எல்லாம் வெளியில் போயிடும். ஆனால் அவங்களுக்கு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா எதுவும் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை வாங்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும். இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் செய்யணும். இந்த மாதம் அதிகமாக முதல் போடக்கூடாது. நிறையா முதல் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும்.
அதே போல் வியாபாரத்தெல்லாம் மாற்றக்கூடாது, தொழிலை மாற்றக்கூடாது. இருக்கிற தொழிலெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ஒரு மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் மாற்றிக்கலாம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 27 நட்சத்திரமும் ஒரு ரவுண்ட் அடித்து சந்திராஷ்டமம் முடிஞ்சு, ஏன்னா அவங்க ராசியில் ஆரம்பிக்கிறது, அந்த சந்திரனும் போய் 8ஆம் இடத்துல போய் சேரும். அந்த சந்திராஷ்டமம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது யாரை பாதிக்கும்? இந்த 8ஆம் இடத்தினுடைய அத்தனை விஷயங்களும் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன், மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், பணம் கொடுக்கல் வங்கல் லேவாதேவிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் வந்து யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போடாதீங்க, தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் கை நீட்டி கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் அடுத்தவர்களுக்கு உதவியாக கூட கொடுக்காதீங்க. கண்டிப்பாக கொடுத்தீங்க உதவி கரெக்டு. உதவின்னா எதுக்கு தான் உதவி பண்ணணுன்னு இருக்குது சில விஷயங்கள். பணமே இல்லை அப்படின்னா ஒருத்தன் 10 ரூபா சாப்பாட்டுக்கு வேணும்னு கேட்டால் கொடுக்கலாம், அதுக்கு பேர் உதவி. ஒருத்தன் எனக்கு ஒரு வேஸ்ட் எடுத்து கொடுன்னு கேட்டால் கொடுக்கலாம், ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுன்னு கேட்டால் கொடுக்கலாம், அதெல்லாம் உதவி. நான் பேண்ட் ஷர்ட்டை வாங்கி வியாபாரம் பண்ணுறேன், ஒரு ஜவுளி கடை வச்சு வியாபாரம் பண்ண போகிறேன், எனக்கு நீ கொஞ்சம் முதலுக்கு போடுறதுக்கு பணம் பத்தலை கொடுன்னு சொன்னால் அது அவ்வளோதான் அம்பு. இதுதான் அதுக்கு இருக்கிற வித்தியாசம். கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் தொழிலுக்கு நீங்கள் முதலீடுகளாக நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. இது சில சிரமங்களை கொடுக்கும், கட்டத்தையே கொடுக்கும். சிரமம்னா கட்டத்தையே கொடுக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் அரசாங்கத்தில் ரொம்ப எதிர்பார்த்து ஏதாவது அரசாங்கத்து மூலமாக அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் கொஞ்சம் நடக்கும். அதுக்கு நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யலாம். அது எப்படி நீங்கள் இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டுருக்கிற சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வீடு மனை நிலம் அதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. அதே மாதிரி பாகம் பிரிக்கிறது அப்படின்னு இந்த பாக பிரிவினைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெண்களால் சில தொல்லைகள் வரும். இல்லைன்னா அது போய் உங்களுக்கு வழக்கு பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். அதனால் அதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யாதீங்க. பணம் கடன் யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போய் கேட்டு நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்யலாம், அது கிடைக்கும். ஏன்னா கெட்டுப்போன கிரகங்கள் சில நல்ல வேலைகளை செய்யும். அப்படி செய்யும்போது நான் தான் சொல்லியிருக்கேன், சில கிரகங்கள் பார்வைக்கு பலன் உண்டு. எல்லா கிரகமும் இருக்கிற இடத்த விட அது பார்க்குற பார்வைக்கு கிரகம். அப்போது குரு வந்து உங்கள் இடத்த பார்க்குறதுனாலையும் உங்கள் இடத்த அடுத்த இடத்துல 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனாலையும் 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையும் பார்க்குறதுனாலையும் 5ஆம் பார்வையாக பார்க்குற இடமும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதே போல் சுக்கிரன் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பழைய கடன்கள் ஏதாவது வசூலாகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணலாம். அது வியாபாரிகளாக இருந்தால் தொழிலில் விட்ட பணங்கள்லாம் நீங்கள் வசூல் கண்டிஷனாக கராராக பேசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அவளுடைய உறவு உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் கூட நீங்கள் வாங்கலாம், முடிவு பண்ணி கூட வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட அனுசரணையாக இருக்க போகிறாங்க. அவங்கள விட்டுறது நல்லது. புதுசாக வேறு கஸ்டமரை நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா காம்ப்ரமைஸ், இனிமேல் நான் கொடுத்தா எனக்கு இந்த டயத்துக்குள்ளே எனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு வியாபாரிகிட்ட நீங்கள் பேசி வாங்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், உண்மை அதுதான். அதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை உருவாக்குறதே அதுதான். நீங்கள் 40 நாள் கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க ஒரு சொந்தமாக ஒரு 40 நாள் எடுத்துக்கிறாங்க, 80 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் கேட்கும்போது கொஞ்சமாக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 40 நாள் கடன்னு சரி நீங்கள் இன்றைக்கி ரூல்ஸ் பேசி நீங்கள் கொடுத்த பொருள்களுக்கு வர வேண்டிய பணம் 400 நாள் கழிச்சு வரும் முழுசாக முடியறதுக்கு. அப்போ அது சிரமம் தானே. அவங்க அடுத்தாப்பில் திரும்ப நமக்கு அது கஸ்டமராக தேவையே இல்லையே, அதை விட்டுறலாம். அது பெரிய பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஃபைனான்ஸு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்களை கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறது முதல் சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் போடுறாங்க. அதே போல் இந்த ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்க, இந்த கணினி துறையில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு தொழிலில் அந்த உத்தியோகம் செய்யக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப அதிகமான பலு இருக்கும். உங்களுக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணெரிச்சல், உடம்பில் வந்து நமைச்சல், ஒரே இடத்துல உட்கார முடியாத சூழ்நிலைகள், உட்கார்ந்தா ஏந்திருக்க முடியாத சூழ்நிலை, ஏந்திரிச்சா உட்கார முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி சில உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் மருத்துவ செலவு உங்களுக்கு கொஞ்சம் வைக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை போய் முடிச்சாகணும்னு சொல்லி முடிக்கிறீங்க பார்த்திங்களா, அந்த உத்தியோகக்காரங்களுக்கு போகிற போக்கில் வேலை செஞ்சுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. அதே போல் இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு
கூடுதலான சில வியாதிகள்லாம் உங்களுக்கு வரும். உடம்பில் தோல் சிவந்து போகிறது, கொஞ்சம் கண்ணில் சிவக்கிறது, கண் மங்கிறது, ஒரு கண்ணில் பார்வை பளிச்சுன்னு இருக்குது, ஒரு கண்ணில் பார்வை கொஞ்சம் மங்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் அந்த மாதத்தில் வரும். அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சாதாரணமாக நீங்கள் நடந்து போகும்போது கூட உங்களுக்கு காலில் அடிபட்டு கொஞ்சம், ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தானத்துக்கு கொஞ்சம் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் காலில் அடிபட்டு புண்ணு அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். இது உடல் ரீதியாக இருக்கக்கூடியது. அன்பான கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஏற்கனவே நல்ல அன்போடு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிகளுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதை அப்படியே கீப்பப் பண்ணிங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சண்டையோ போடுறதோ எதிர்பார்க்குறதோ அதெல்லாம் இருக்காது. இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது கூட நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. நல்லாவே இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அவங்க பிரச்சனைக்குள்ளே இப்போ நீங்கள் எந்த விதமான வழக்கோ இல்லை ஏதாவது ஒரு டைவர்ஸு இந்த மாதிரிலாம் விஷயங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. அந்யோன்யம் கெட்டுப்போய் இருக்கக்கூடிய தம்பதிகள், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்கு அந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் வரணும். அதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு எவ்வளோக்கு எவ்வளோ அனுசரித்து போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. நீங்களாம் உருவாக்கிக்கிங்க. அதாவது எதிராளி ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அந்த திட்டம் வந்து உங்கள் காதிலேயே போட்டுக்காத மாதிரி நீங்கள் போயிடணும். இது புருஷன் பொண்டாட்டி உறவுக்காக சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினா அதுக்காக கேட்டுட்டு போக சொல்ல. உங்கள் மனைவி உங்களை திட்டினாலோ இல்லை உங்களுடைய கணவன் உங்களை திட்டினாலோ இல்லை ஏதாவது ஒரு சண்டை புதுசாக ஒரு சண்டைக்கு அடிகோலினாலோ உருவாக்கினா அதை கண்டுக்காமல் போயிடுங்க. பிரச்சனைகள் வராது. அந்த பிரச்சனைகள் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளையும் தள்ளுபடி பண்ணும். கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான உறவு. இப்போ நம்ம புதுசாக திண்டா சொல்கிறாங்க. நாங்கள் எந்த காலத்துலேருந்து சொல்கிறோம், கணவனை மனைவி திட்டாதீங்க, மனைவி கணவனை திட்டாதீங்கன்னு. அதுக்கு நம்ம பெருசாக போலாம் போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆவணி மாதத்து பலனே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு போனால் உண்மையாக இருங்க, அன்னன்னைக்கு நடந்ததை கொண்டு போய் கணவன்கிட்ட சொல்லுங்கள், மனைவிகிட்ட சொல்லுங்கள். கணவன் அன்னன்னைக்கு நடந்த விஷயத்தை அதோடு விட்டுருங்க. அது நல்லதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கேன். அதே பலன் தான் இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எவ்வளோ நாளாக எங்கே சாமி போயிருந்தீங்க, எங்கே நாளாக எவ்வளோ நாளாக சொல்லாமல் பண்ணீங்கன்னு ஒரு பதிவெல்லாம் போடுறாங்க. யார்? வேறு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து. ஏன்னா புதுசாக சொல்கிறாங்க. எப்போவுமே சொல்கிறோம், கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கணும்னா நீங்கள் நடந்த விஷயங்களை, நடக்காத விஷயத்தை சொல்கிறதுனால தான் சண்டை வருது. நடந்த விஷயத்தை சொல்லுங்கள். அது தவறாக இருந்ததுன்னா அவங்களே வந்து இல்லைங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கணவன்கிட்ட சில மறைவு விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் மறைவாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பகிரங்கமாக அவர்கிட்டயே கேட்டுருங்க. அதே மாதிரி மனைவிட்ட சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பகிரங்கமாக கேட்டுருங்க. பணம் 5 ரூபா எடுத்து செலவு பண்ணியா? ஆமாம் நான் செலவு பண்ணேன். சரி பரவாயில்ல, இதுக்கு தான் நான் செலவு பண்ணேன், சரி விட்டுரு அப்படின்னு போயிட்டிங்கன்னா அந்த செலவுக்கு உண்டான பிரச்சனைகள், அந்த செலவுனால் வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய்டும். இது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அது பின்னாடி இதாகும். அதே போல் மனைவி வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த கணவன்ட்ட நீங்கள் இவ்வளோ தான் வந்துதா அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம், அதனால தான் அவர் கம்மியாக வந்திருக்குன்னு நினச்சி அவரை கொஞ்சம் சாதாரணமாக விட்டுருங்க. இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இது நாங்கள் சொல்ல, கடவுள் வந்து அந்த மந்திரங்கள்லேயே சொல்கிறது. சமஜந்து தேவான்னு ஒரு மந்திரமே இருக்குது. அந்த மந்திரத்தில் கணவன் மனைவி உறவுக்காகவே அந்த மந்திரங்களை சொல்லுது. ஒரு கடவுதேவம் பண்ணால் அந்த மந்திரங்களை வந்து சாமி எங்களுக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யம் கட்டு போச்சு சொல்லுங்கள் உட்பனா. எப்படி வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லணும், மற்ற மட்டும்லாம் பொய் சொல்லணும்னு எதாவது சொல்லியிருக்கான்னு அவன் அது ஒரு பழமொழியை சொல்லுவாங்களே, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை சொல்லுங்கன்னு. வக்கீல்கிட்ட டாக்டர் உண்மையை சொன்னால் என்ன ஆகும்? சார் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த உயிரை காப்பாற்றிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வசமா? வக்கீல்கிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொன்னால் அவர் ஏற்கனவே பேசின அமௌண்ட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஜாத்தியாக ஒரு 500 சேர்த்துக்குங்க. ஜோசியத்தையும் உண்மையை சொன்னீங்கன்னா அவரை கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் சில குடும்பங்களில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்யோன்யமாக இருங்க. கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா எந்த இதில் நடுவில் யாரும் எந்த பிரச்சனைக்கும் வர்றதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போது உங்களுக்கு அந்த பிரிவுங்கிற விஷயமே வராது. அது லீகலாக இருந்தாலும் சரி, இல்லீகலாக இருந்தாலும் சரி, பிரிவு வராது. வாழ்க்கையில் உலகத்தில் சில விஷயங்கள் தான் முக்கியமானது. என்ன விஷயம்? ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமாகணும்.
திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கணும். இதுக்கெல்லாம் மேலே முத்தாய்ப்பாக அவங்களுக்கு நல்ல உத்தியோகம், வருமானம் இருக்கணும். அடுத்து வயதானவர்களுக்கு பேரன் பேத்தி கண்டிப்பாக வேணும். இவங்களுக்கு குழந்தை வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு பேரன் பேத்தி வேணும். சொந்த வீடு வேணும். சொந்த வீடை பற்றி இன்னும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கலாம். சொந்த வீட்டில் இருந்து கடன் வாங்கி சொந்த வீட்டுக்கு போய் அந்த கடன் கட்டுறதுக்காக வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு அணிவிக்கிறவங்க பல பேர். அதனால் இந்த காலகட்டங்களில் அதுக்கு தான் சொன்னேன், இந்த நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மனை வீடு மனை எல்லாம் வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய இந்த குரு அவரும் அடுத்த லெவலில் சேர்றாருன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த குருவும் 8ஆம் இடத்துக்கு வரும்போது அவருடைய பார்வையும் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகுது. அப்போது கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அதனால் கடனை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மலை மேலே ஏறும்போது கஷ்டமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இறங்கும்போது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மலை ஏறுற மாதிரி கடன் வாங்கிறது, கஷ்டப்பட்டு கடன் வாங்கிடலாம். ஆனால் அந்த கடன் கட்டுறதுக்கு பாருங்கள், அது மலையிலேருந்து இறங்குற மாதிரி கை காலெலாம் கடுத்து போயிடும். ஒரு 10 படி 20 50 படிக்கு மேலே நீங்கள் இறங்கி பாருங்கள், கடுத்து போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காதீங்க. பின்னாடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்லதே நடக்காதா, ரிஷபராசியெல்லாம் அப்படி நாங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டா தப்பா அப்படின்லாம் சொன்னால், எனக்கு தெரிஞ்சு சில ராசிகள்லாம், சில ராசியில் பிறந்தவங்களாம், சில நட்சத்திரம் பிறந்தவங்களாம் கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு 5ல் சனி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம் இருக்குன்னா அந்த பூர்வ ஜென்ம தோஷம்தான். அவங்க எத்தனை கஷ்டப்பட்டாலும் பணம் காசு வந்தால் வேறு விதத்தில் கஷ்டம் வரும், வேறு விதத்தில் கஷ்டம் வந்தால் பணம் காசில் கஷ்டம் இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்குமே கல்யாணம் ஆகிருக்காது. கல்யாணம் ஆகியிருந்தால் குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆன்மீகமே தெரியாமல் ஜோசியத்தை பற்றியே தெரியாமல் எனக்கு கஷ்டம் தானே, நான் இதில் பிறந்ததே வேஸ்ட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் நல்ல அருமையான பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பெரிய எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பிறந்திருக்கலாமே, எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்? அதனால் அதுக்கு தான் நாங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜாதகத்தை பார்த்து கட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜோசியர் கட்டம்னு சொல்கிறாருன்னா அந்த கட்டம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ சரியாகும் அப்படின்னு கேளுங்க. அவர் 3 மாதத்தில் சரியாகும்னா அந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி சரியாயிடும் அப்படின்னு நினச்சிங்க. அதனால் இப்போ சொல்கிறோம், இந்த கிரகங்கள்லாம் கஷ்டமான இடத்துக்கு, கஷ்டம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் வருது அப்படின்னா, அப்போ நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கும் அந்த கிரகங்கள்லாம் வரும். அப்போ நல்லது பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபா பணம் கிடைச்சிருச்சுன்னா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு 1000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னா, அந்த 1000 ரூபா கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. 900 ரூபா கிடைக்கும்னு சொன்னால் அந்த 100 ரூபா கிடைக்காம தானே உங்களுக்கு கஷ்டம். அந்த 100 ரூபா 2 நாளில் திரும்ப அடுத்த 2-3 நாள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது நீங்கள் சரியாக போடும் தானே. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். 900 ரூபா கிடைக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் கஷ்டமா? கிடையாது. அது உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வரவுகளில் கொஞ்சம் உண்டு. அந்த சதவீதத்தை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர முழுசாக கஷ்டம்னு எந்த ஜாதகத்துலேயும் கிடையாது. ஒரு மேடு, ஒரு பள்ளம், ஒரு லாபம், ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு சுகம், இது எல்லாமே எதிர்ப்பு, இயற்கை. தண்ணின்னா நெருப்பு. நல்ல குளிர் காலத்தில், பனி காலத்தில் நீங்கள் நெருப்பு போட்டு மூட்டி அந்த நெருப்புக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இதமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதே வெய்ய காலத்தில் போய் நீங்கள் தண்ணியில் போய் குளிச்சிங்கன்னா தான் சுகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நெருப்பு பக்கத்தில் போய் நீங்கள் நிற்பீங்களா? குளிர் காலத்தில் போய் பனி பக்கத்தில் போய் பனியில் நான் வெட்ட வழியில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா, உடம்புல போர்வை இல்லாமல் நான் போய் படுத்துக்கிறேன், நான் படுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு நட்பு கிரகமாக தான் இருக்குது. சனி உங்களுக்கு நல்லது தான். ஆனால் 6க்கு யோகாதிபதியாக வராரு. உங்களுடைய ராசிக்கு 9 10 8ல் போகிறாரு. அப்போ 9னா என்ன லாபம், 10க்குன்னா என்ன உத்தியோகத்தில் வரக்கூடிய சில நன்மைகள், அதை கொடுக்கக்கூடியவர் 8ல் போயிட்டார்னா கஷ்டம் தானே. 8ல் போனால் அவர் எங்கெங்கே பார்க்குறாரு? 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்து 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வரக்கூடிய அந்த வரவுகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஒரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசில் இருக்கக்கூடிய சனி 3ல் பார்க்குறாருன்னா மகரம், கும்பம், மீனம். மீனம் உங்களுக்கு என்ன? 11ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு வரக்கூடிய நல்லதுகள்லாம் கொஞ்சம் கெடுக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்துக்குள்ளே கணவன் பண்ணி அந்யோன்யம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சனி பார்க்குறாருல.
அப்போ குடும்பத்தில் சில கஷ்டங்கள், அதாவது போய் பேசுறது கொள்வது, இதுக்கு அது மாற்றுறது, 5 ரூபா கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு 5 ரூபா 10 ரூபா வாங்கி இந்த 5 ரூபா கடன் அடைச்சிட்டு 5 ரூபா வீட்டில் கொடுக்கறது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்து விடத்தானே செய்வார். அவங்க குடும்பம் நடத்தியாகணும் இல்லையா? அந்த குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த கடன் அந்த டயத்துக்குள்ளே அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் புதுசாக வாங்கிறது. சரி, மனைவி கிட்ட நம்ம நல்லவனாக காமிக்கிறதுக்கு சில விஷயங்களை மாற்றி சொல்கிறது. அப்போ அவங்க உண்மை தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சண்டை போடுறாங்க. அப்போ அதனால் பிரிவு வருது. குழந்தை பிறப்புக்கு அந்த டெலிவரிக்காக போகிற மனைவி அங்கே போனாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாக தெரிஞ்சதுன்னா, நீங்கள் நடந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறுதல் தெரிஞ்சுன்னா வரவே மாட்டாங்க. அப்போ அதை சமாதானம் பண்ணுறதுக்கு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஆள்கிட்ட போகணும். அப்போ தான் இந்த சனி வந்து உங்களுக்கு அடுத்த இந்த குடும்பஸ்தானத்தை பார்வைக்கு வரார். 7ஆம் பார்வையாக பார்த்துறாரா? அடுத்து 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய அந்த ராசிக்கு அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டத்தையும் கடனையும் சேர்த்து கொண்டு கொடுத்துறாரு. அதனால் இந்த பார்வை அப்போ குரு அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடியது. இப்போ குரு அஷ்டமத்தில் வந்தார்னா அந்த குரு அதே இடத்த பார்க்குறாரு, எங்கள் குடும்பத்தை. அப்போது பெரிய அளவுக்குள்ள சண்டை வரதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக மாறிடும் அப்படிங்கிறத வச்சுங்க. அப்போ இதுக்கு பேர் கஷ்டமா? கட்டம் வந்தாலும் திரும்ப நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுங்க. இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரம், பௌர்ணமி, மகம் அப்படின்னு சேர்ந்து வரும். அந்த நாட்களில் அம்பாள் கோவிலுக்கு போய், காளியம்மன் கோவிலுக்கு போய் பாம்பு படம் எடுத்து தலையில் குடை பிடிக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு, வக்கர காளியம்மன், உஜ்ஜயினி காளியம்மன், இந்த திருவக்கரை காளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்களுக்கு போய் மாசி மாதம் பௌர்ணமியில் போய் சாமிகிட்ட வேண்டிட்டு வாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் கஷ்டமே இல்லாமல் போட்டோம், என் கண்ணுக்கே தெரியாமல் போட்டோன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. இந்த மாதம் பூரா அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. பெரிய படிப்பில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில மனசில் பதியக்கூடிய சூழ்நிலைகள், கொஞ்சம் கட்டங்கள்லாம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் முறையில் பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலை கொஞ்சம் கவனித்து பொருள்கள்லாம் தரமானதா அப்படின்னு சொல்லி வாங்கி நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய தொழிலே சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் வரும். அது கஷ்டமாக கொடுக்கும். அந்த கட்டத்தெல்லாம் நீங்கள் மாற்றிங்க. நல்ல விஷயம் யாருக்கு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ஐவிஎஸ் அப்படி இப்படின்னு இந்த மருத்துவத்துறையில் போய் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக இருக்கும். திருமணமாகாத இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு காலம் கண்டிப்பாக கைகூடும். ஏன் அது மட்டும் கஷ்டம் இல்லை? உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடியது தான் கலத்தரக்காரகன் சுக்கிரன். அவர் 8ல் இருந்தாலும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு போகிறதுனால நல்ல இடம் அப்படின்னு, ஆயுள் ஸ்தானத்துக்கு போகிறதுனால நல்ல வேலையை செய்வார் அப்படிங்கிற கணக்கு. சுக்கிரனுக்கு எப்போவுமே 6, 7, 8 பார்வைன்னு உண்டு. அந்த 6, 7, 8 பார்வைன்னா யார்? உங்கள் ராசியும் பார்க்குறது, அடுத்த ராசியும் பார்க்குறது, அதுக்கு அடுத்த ராசியும் பார்க்குறது. அப்போது நல்ல வேலையை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி வர நடுவில் வருது. அது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தினுடைய இடத்துக்கு வந்து தன்னுடைய பார்வையை 11வது பார்வையாக பார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸில். அப்போ 11வது பார்வை எந்த இடத்த பார்க்கும்? உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குது. அப்போது அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும். பழைய கடன் அடைஞ்சிரும், திரும்ப புதுசு, அப்போ ரினியூவல் ஆகிடுது. ஒரு மாதம் இன்னும் உங்களுக்கு ஒரு மாதம் ரிலாக்ஸு. இந்த புதுசாக வாங்குகிற கடன் என்ன ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் கட்டலாம்ல. ஆனால் அதுக்கு உண்டான செலவு 5 ரூபா கொடுக்குற இடத்துல 6 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லணும். அதுதான் இந்த 11ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய இந்த ராகுவானது செய்வார். விரயத்தை பண்ணுவார், விரயத்தை பண்ண வைப்பார். எல்லாமே கிரகங்கள் தன்னுடைய பார்வையினால் தான் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் மாற்றி பண்ணும். நல்லபடியாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களை இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பலன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆண்களுக்கு தான் கொஞ்சம் கெட்ட பலன் ஜாஸ்தி. இது நீங்கள் இந்த கமாண்டில் போடும்போது கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் போடுறீங்க. அதெல்லாம் வந்து வேணும்னே போடுறது. உண்மையிலுமே சொல்லணும்னா உள்ளதே சொல்கிறது தான் ஜோசியம். இந்த மாதத்துக்கு உங்களுக்கு என்ன பலன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கும்.
எல்லாமே நல்லதாக சொல்லிகிட்ருக்கோம், எல்லாமே கெட்டதாக சொல்லிட்டுருக்கோன்னு எந்த ஜாஸ்திக்காவது சொல்ல முடியுமா? அதனால் நீங்கள் நல்லது நடக்கும். குழந்தை பாக்கியம் அதுக்கு மேலே திருமணமாகி ஒரு 5 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். 7 வருஷத்துக்கு மேலே போனவங்க, 8 வருஷத்துக்கு மேலே போனவங்க கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். சும்மா கமாண்ட்லலாம் நான் குழந்தை பாக்கியம் இருக்குமாலாம் கேட்காதீங்க, அதுக்கு பதிலெலாம் விளக்கமாலாம் சொல்ல முடியாது. அதே போல் எந்த தவறான விஷயங்களும் யாருக்கிட்டையும் எந்த ஜோசிக்காரங்களும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் தப்பாலாம் நீங்கள் அதில் கமாண்டில் போட்டிங்கன்னா பல பேர் அதில் பார்க்குறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். இல்லைனா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோசிக்கார்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை தீர துல்லியமாக பார்க்க சொல்லி பாருங்கள். இருக்குன்னு சொன்னார்னா எப்போ இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க, கண்டிப்பாக அவர் சொல்லுவார். இது ஜாதக தேசிஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட காலங்களில் குழந்தை பாக்கியமெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா பூர்வ ஜென்ம தோஷமானது உங்களுக்கு இருந்தால் குழந்தை பாக்கியங்கிறது தள்ளி போகும். அதனால் இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பாருங்கள், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.